ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி இன் கைமனம். ஹாப்பி நவராத்திரி. எல்லார் வீட்லேயும் நவராத்திரி நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அப்படி தான். ஒரே ஒரு வீக்கெண்ட் இருந்ததுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீக்கெண்டில் இருந்தா. வீக் டேஸ்லேயும் இந்த வாட்டி ஃபுல் ஹவுஸாக தான் இருந்தது. ஸோ ரியலி ஹாப்பி. ஈச் அண்ட் எவ்ரி டே வெத்தலை பாக்கு கொடுக்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த வாட்டி. இப்போது எங்களோட மெயின் கொலு, அது பக்கத்தில் இருக்கிற குட்டி கொலு அண்ட் எங்களோட தீமை காமிக்க போகிறேன். எப்போதும் போல் நாங்கள் எங்கள் மீடியா ரூமில் எங்கள் கொலுலாம் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு படியில் எப்பயும் போல் கலசமும், விஸ்வரூப தரிசனம், அன்னபூர்ணி, மரப்பாச்சி பொம்மைகள், அப்புறம் ராமர் செட் வச்சுருக்கு. கீழ்ப்படியில் தசாவதார செட்கள் இருக்குது. அப்புறம் அடுத்தபடியாக வெங்கடாச்சலபதி, அயோத்தி ராமர், அப்புறம் வைகுண்டம் செட்டும் வச்சுருக்கோம். அடுத்தபடியில் லக்ஷ்மி நரசிம்மரும் அஷ்டலக்ஷ்மிகளும் கருமாரி அம்மனும் இருக்கா. இந்த சைடில் வதம் செய்கிற நரசிம்மரும் இருக்கார். அடுத்தபடியில் குருமார்கள் 4 இருக்கா. அப்புறம் நம்ம மகா பெரிவா இருக்கா, சாய்பாபாலாம் இருக்கா. அது இந்த சைடில் ஐயப்பன் பூஜை நடக்கிறது. அடுத்தபடியில் மனுஷா கல்யாணம் இந்த சைடில் இருக்கா. இந்த சைடில் பழைய காலத்து மனுஷ பொம்மைகள்லாம் இங்கே இருக்குது. இவெல்லாம் போன வருஷம்லாம் தீமில் எப்படியாவது உள்ளடக்கிடுவேன். இந்த வாட்டி தீமில் இல்லாதனால இவ இந்த படியில் அப்படியே இருக்கா. கடைசி படியில் செட்டியார் பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு செட்டியாரும் ஒவ்வொரு கடை திறந்திருக்கா. இந்த செட்டியார் மாக்கல் செட் வச்சிருக்கா. இவ பித்தளை பாத்திரங்கள் விற்கிறா. இவ காய்கறி விற்பனை. அங்கே மளிகை சாமான்கள்லாம் வித்துட்டுருக்கா. இந்த சைடில் மினி கொலு. இங்கே ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமான் இருக்கா. அப்புறம் கிருஷ்ணர் காளிங்கநர்தன ஆடின்னு இருக்கா. போன வருஷம் கிருஷ்ணா தீமில் இருக்கின்ற எல்லா பொம்மைகளும் இங்கே மினி கொலுவாக இங்கே வந்துட்டா. கடைசி படியில் கொண்டப்பள்ளி டால்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்கு. இந்த சைடில் விளக்கில் அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேயும் இன்னொன்று ஒரு விளக்கில் அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட கொலு, இந்த வருஷம் கொலு தீம், இந்த வருஷம் தீமு கந்த புராணம். கந்த புராணத்தில் 21 சீன்கள் இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி ஸ்டோரி டெல்லிங்கை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆக்மெண்டட் ரியாலிட்டி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் சீனுக்கு ட்ரிகர் இமேஜஸாக இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அந்த சீனை பற்றி சொல்கிறதுக்குன்னு அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்கேன் பண்ணனா அது பாப்பப் ஆகும். ஒரு ஸ்டோரியோட, அந்த சீனோட ஸ்டோரி என்னன்றது பாப்பப் ஆகும். அதை தவிர வாய்ஸ் இதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அனதர் திங் என்னென்னா, அந்த வாய்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட். என்னோடய வாய்ஸை க்ளோன் பண்ணி ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி என் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு சீனுக்கும் இது அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருக்கா. ஃபர்ஸ்ட் சீன் கந்தபுராணம் அரங்கேற்ற சமயம் கச்சியப்பருக்கு வந்த எதிர்ப்பும், அது எப்படி முருகர் ஹெல்ப் பண்ணினாருன்றது தான் ஃபர்ஸ்ட். இது கச்சியப்பரும் திகட சக்கரமும் அப்படின்றது தான் இந்த சீனோட பேர். அடுத்த சீனில் காஷ்யபர் சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன், அஜமுகிக்கு தவத்தின் வலிமை பற்றி சொல்கிறது தான் இந்த சீனு. பின்னாடி இருக்கிறது மாயை தான் அசுரர் பெண்மணி காஷ்யபரை கல்யாணம் பண்ணிட்டு அசுரர்குல வளர்ச்சிக்கு தவம் செஞ்சு பயனடைங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கூறியிருக்கா. இந்த சீனில் அசுர சகோதரர்கள் தவங்கள் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீரவேள்வியாக பண்ணுறா. அப்போ பல யுகங்கள் பண்ணினாலும் சிவன் தோன்றல. அதனால் அடுத்ததாக ரொம்பவே சிவியராக பண்ணுறா. இது அப்பயும் சிவன் வரல. அதுக்கப்புறம் சரி நம்ம சாக்ரிஃபைஸ் தான் பண்ணாதான் வருவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இது யாக குண்டத்தில் குளிக்கும் போது சிவன் தோன்றி அவருக்கு வரங்கள் அழைக்கிறா. அதில் சிவனோட சக்தியை தவிர வேற யாராலும் அழிக்க முடியாதுன்ற வரத்தை தர சீன் தான் இது. அடுத்தபடியாக அசுரர்கள் தேவலோகத்துக்கு போயிட்டு தேவர்கள் ஆட்டி படைக்கிறதும் அவர்களை சிறைப்பிடிக்கிறதுன்றது சீன் இது. அடுத்தபடியாக சிவன் தியானத்தில் இருக்கா. தேவர்கள் அவங்களோட கவலையை போக்கவும் பார்வதி தவம் செஞ்சுருக்கா பூலோகத்தில் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு.
ஸோ மன்மதனை வந்து சிவனை வந்து தியானத்திலேருந்து கலைக்கிறதுக்கோசரம் அனுப்புகிறான். ஆனால் நெற்றிக்கண்ணால் திறந்து மன்மதன் பஸ்மமாயிடுறான். ரதி தேவிக்கு கணவன் பறிப்பு விட்டானேன்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கா. அப்போ சிவன் வந்து மன்மதன் வந்து உடல் மட்டும்தான் இருக்காது, பட் ஆனால் அவன் உயிரோட தான் இருப்பான், உன் கண்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சுட்டு இருப்பான். அடுத்தபடியாக இங்கே பார்வதி அண்ட் சிவன் கல்யாணம் நடக்கிறது. அடுத்ததாக இங்கே வந்து முருகர் பிறக்கிறார். நெற்றிக்கண்லேருந்து வர ஜுவாலையை வந்து அக்னி தேவன் வந்து பிடிக்கிறார். இங்கே வாயு பகவான் வந்து அந்த ஜுவாலை எல்லாத்தையும் கங்கைக்கு எடுத்துன்னு போயிட்டு கங்கையிலேருந்து சரவண பொய்கையில் 6 பொறிக்களாக வருகிறது. பார்வதிக்கு அனல் தாங்க முடியாமல் அங்கேருந்து நவுந்து போகும்போது காலில் இருக்கிற சிலம்பில் இருக்க 9 ரத்தினங்கள் வந்து விழருது. அதுலேருந்து நவசக்திகள் பிறக்கிறார்கள். அந்த நவசக்திகளுக்கு நவவீரர்கள் பிறக்கிறார்கள். அந்த நவவீரர்கள் தான் முருகனுக்கு வந்து படைத்தலைவர்களாக அமைகிறார்கள். இப்போ அங்கே சரவண போகையில் வந்த 6 பொறிகள் 6 குழந்தைகளாய் மாறி அதை வந்து 6 கார்த்திகேய பெண்கள் வந்து வளர்க்குறாங்க. இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி அணைச்ச உடனே 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையை உருமாறி 6 முகத்தோட காட்சி அளிக்கிறது. அதனால்தான் 6 முகன் சண்முகன்ற மாதிரி அவருக்கெல்லாம் பேர் உண்டு. பிரணவத்தோட மீனிங்கை வந்து எலாபரேட்டாக சொல்ல முடியாததுனால பிரம்மாவை வந்து சிறையடிக்கிறார். அதுக்கப்புறம் தேவர்கள் வந்து சிவனை நாட சிவன் வந்து முருகர்கிட்ட ஓமோட மீனிங் கேட்குறா. அப்போ வந்து நான் குருவாகவும் நீ சிஷியனாக இருக்கும் போது நான் வந்து உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தகப்பன் சுவாமியாக சுவாமி மலையில் காட்சி கொண்ட சுவாமிமலை சீன் இது. அடுத்ததாக ஞானப்பழம் சீன். நாரதர் வந்து ஞானப்பழத்தை சிவனுக்கு கொடுக்கிறார். சிவன் வந்து தன் குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறார். யார் உலகத்தை 3 வாட்டி சீக்கிரம் சுற்றி வராலோ அவளுக்கு தான் இந்த ஞானப்பழம் என்று. அப்போது முருகர் வந்து மயில் மேல் ஏறி உலகத்தை சுற்றி வருகிறார். விநாயகரோ என் அப்பா அம்மா தான் என்னோட உலகம், அதனால சிவன் பார்வதியை 3 வாட்டி சுற்றி இந்த பழத்தை பெற்றுக்கொள்கிறார். இந்த கதைனால முருகர் வந்து டிசப்பாயிண்ட் தான் ஆறாரு. தன்னோட ஈகோவும் வந்து ஹர்ட் ஆகுது அவருக்கு. ஆனால் கோபம் இல்லை. நம்மளுக்கு வந்து எதனால நம்ம வந்து தவற விட்டோன்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கோசரம் எல்லாத்தையும் திறந்து பழனி மலையில் தண்டாயுத பழனியாக இங்கே நிற்கிறாரு. இப்போ முருகர் வளர்ந்துட்டார். ஸோ தேவர்களை வந்து காப்பாற்ற வேண்டிய டைமும் வந்தாச்சு. அசுரர்களை வீழ்த்தவனும் அதுக்கு பார்வதி தன்னோட சக்தி எல்லாத்தையும் எடுத்து ஒரு சக்தி வேலை முருகருக்கு தரா. இப்போ ஒரு வேல் இங்கே இருக்கு. அந்த வேல் வந்து என் பையன் முருகனாக வேஷம் போடும்போது செஞ்சது. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வேல் கொடுக்கும் சீன் வந்து இருக்கிறதுக்கு பக்கத்தில் இது வந்து ஆப்டாக இருக்கும்ன்றதுனால இங்கே வச்சுருக்கேன். அடுத்ததாக இங்கே வந்து தாரகாசுரன் வதம் நடக்கிறது. கிரௌஞ்சமலையை வந்து முருகர் பிளந்து அப்புறம் தாரகாசுரனை எப்படி வதம் செய்கிறான்றது தான் இந்த காட்சி. அடுத்ததாக சூரபத்மனின் மகேந்திரபுரி தர்பாரில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வீரபாகு தேவர் வரார். அப்போ அவருக்கு ஆசனம் எதுவும் கொடுக்காம அவரை அவமானப்படுத்துறான் சூரன். ஆனா முருகனோட அருளால சூரபத்மனோட பெரிய ஆசனம் ஒன்றை அமைச்சு அதுக்கப்புறம் தேவர்களை விடுவி போரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றார். ஆனால் சூரபத்மன் முருகன் சின்ன பையன், அவனால் எனக்கு ஒன்றும் ஆகாது, சிவன் எனக்கு வரம் கொடுத்துருக்கார் அப்படின்னு ஆணவத்தில் நான் தேவர்களை விடுவிக்க மாட்டேன், போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். வீரபாகுதேவர் அதையே அப்படியே முருகர்கிட்ட சொல்லிடுறார். உடனே சிங்கமுகனை வந்து போரில் வந்து முருகர் வீழ்த்துறார். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் சூரபத்மனோட சம்ஹாரம் பண்ணுற காட்சி தான் இது. மாயையோட பையன்றதுனால பல உருவங்கள்லாம் மாறி மாறி போர் பண்ணுறான். ஆனாலும் அவனை அழிக்க முடியல. அட்லீஸ்ட் அவன் அகங்காரத்தையாவது அடக்கலாம்ன்றதுனால கடைசியாக அவன் மாமரமாக நிற்கிறான். அப்போது தன் வேளால் முருகர் வந்து அந்த மாமரத்தை பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் உருவாடுறான். அந்த மயில் முருகருக்கு வாகனமாகவும்
சேவல் வந்து முருகரின் குடியாகவும் மாறுறது. இந்த ஆக்ஷனை வந்து என் பையன் ஆர்டினோ கிட்ட வச்சு பண்ணுறான். ஸோ ஒரு சைடு மோஷன் வந்து பிளக்கிறதும் மாமரத்தை, இன்னொன்று வந்து வேல் முன்னையும் பின்னையும் போகிற மாதிரி அவன் செட் பண்ணியிருக்கான். போர் முடிஞ்சதும் உடனே அவர் கைலாயம் போல மாறாக திருச்செந்தூர்ல கேம்ப் பண்ணி அங்க சில காலம் இருக்கார். போர் முடிஞ்சதும் இந்திரன் ராஜ்யத்தை பெற்றார். தேவசேனாபதியான முருகருக்கு தன் ஆசை மகள் தெய்வானையை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இது வந்து திருப்பரங்குன்றத்துல நடக்கிறது. திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் ஒன்று. போர் முடிஞ்சாலும் இன்னும் உக்கிரகம் ஃபுல்லா அடங்கல. அதனால திருத்தணி மலையில சில காலம் இருக்கார். வள்ளி பற்றி தெரிஞ்சதும் அவர் வந்து வள்ளிமலைக்கு வேடனாக வேஷம் போட்டு வர, வள்ளிக்கு வந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருந்ததுனால வந்து வேடனை வேண்டாம் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் முருகரை வந்து வயதான தோற்றமா வரா. அப்போ அவரை வள்ளியை வம்பு இழுக்கும் போது வள்ளி வந்து அவரை துரத்தி விடுறா. சரி, எப்படிதான் வள்ளியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ வந்து விநாயகர்கிட்ட வள்ளிக்கு வந்து யானைன்னா பயம், அதனால நீ யானை மாதிரி வேஷமிட்டு வா, நான் வந்து வள்ளியை காப்பாற்றி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். வள்ளி வந்து உடனே விநாயகரும் வள்ளியை வந்து யானை மாதிரி துரத்துறா. யார் என்னை யானைக்கிட்டேன்னு காப்பாத்துறாரோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லும் போது வந்து இந்த வயதானவர் அவளை காப்பாற்றுகிறார். ஆனா வள்ளிக்கு முருகனை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே என்ற வருத்தம் இருந்தது. முருகர் வந்து தன் சுயரூபத்தை வள்ளிக்கு காமிக்கிறார். வள்ளிக்கு ஒரே சந்தோஷமா போயிடுறது. அப்புறம் நம்பிராஜன் வந்து அவ 2 பேருக்கும் திருத்தணியில கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை. இந்த ஸ்தல புராணம் படி இங்கதான் வந்து ஔவையாருக்கு அறிவுரை கொடுத்த இடம். இந்த இடத்துல தான் இந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு பையனா டிஸ்கைஸ் பண்ணி ஔவையாருக்கு இன்னும் உன் கடமைகள் முடியவில்லை, இன்னும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதும் நிறைய இருக்கு, நீ கற்றுக்கிறதும் நிறைய இருக்குன்றத உணர்த்தின ஸ்தலம் இது. கடைசியாக முருகன் வந்து மயில் வாகனத்துல வள்ளி தெய்வானையோட அழகா காட்சி அளிக்கிறார். இந்த வருஷம் தீம் இதுதான். ஸோ டோட்டலாக 21 சீன்ஸ். இந்த கந்தபுராணம் வந்து தீம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டோட்டலாக ஒரு டீம் எஃபர்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கா. என் பையன் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஏஆருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணினார். அப்புறம் வீட்டை வந்து கவனிச்சிக்கிறதுக்கு வந்து எங்கள் மாமனாரும் மாமியாரும் பண்ணியிருந்தா. ஸோ அவெல்லாம் ஒத்த வச்சதுனால தான் இது வந்து அவ்வளோ நன்னா வந்திருக்கு. இந்த வந்திருந்த எல்லாருக்குமே இந்த தீமை வந்து ரொம்பவே பிடிச்சது. நிறைய பேருக்கு புதுசாக இருந்தது. இது நிறைய விஷயம் வந்து கத்துண்டா. நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து முருகரை பற்றி ரொம்ப தெரியாது. ஆக்சுவலாக முருகன் சொன்னாலே ஃபர்ஸ்ட் அவளுக்கு புரியலை. அதுக்கப்புறம் கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் அவளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ தே வர் டோட்லி அமேஸ்ட். நம்மள்கிட்டக்க வந்து இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த ஸ்டோரிஸ் இதுக்கு பின்னாடி எவ்வளோ இன்ட்ரிகசிஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட் மாரல்ஸ்லாம் இருக்குன்றது வந்து அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணும்போது தான் தெரியுறது. யூடியூப் வீடியோனால உங்களுக்கு ஷார்ட்டாக வெர்ஷன் கொடுத்தேன். இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். அதை வந்து குழந்தைகளும் சரி பெரியவாளும் சரி பொறுமையாக கேட்டிருந்தா. எல்லாருக்குமே வந்து நம்ம முருகனோட பற்றி நம்மளோட கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தா. இந்த தீம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்பவே மன நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த தீமுக்கு வந்து நிறைய கிளேடோல்ஸ் வந்து நான் பண்ணினேன். கச்சியப்பர், அதுக்கப்புறம் அசுரர்கள், அதுக்கப்புறம் அக்னி தேவன், வாயு தேவன், பார்வதி, சிவன் தியானத்தில் இருக்கிறது, சிவன் உட்காந்து அந்த நெத்திக்கண்ணை திறந்து பண்ணுறது, அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வந்து கிளேல நான் பண்ணினேன். கிளேல ஷேப் அப் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி அண்ட் வார்னிஷ் பண்ணேன். அது தவிர அந்த கென் டால் அண்ட் பார்பி டாலை வச்சு இந்த பார்வதி வேல் முருகருக்கு கொடுக்குறது அதையும் நான் தான் பண்ணினேன். அண்ட் லாஸ்ட் இயர்ஸ் கிருஷ்ணாஸ் தீமில் இருக்கிற டால்ஸ் எல்லாமும் ரீயூஸ் பண்ணினேன். இவ்வளோ பண்ணினாலும்
வந்தவாளுக்கும் சரி எங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த சூரசமாரமும் வள்ளியை வந்து யானை துரத்துறதும் தான். அந்த சீன் வந்து 2 சீனையும் வந்து ரொம்பவே தத்ரூபமாக அமைஞ்சது. ஆடினோ வச்சு வேல் குத்துற மாதிரியும் மரம் பிளந்து அங்கே மயிலும் சேவலும் தெரிகிற மாதிரி பண்ணது ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. அண்ட் லெகோ வச்சு தான் வந்து அந்த வள்ளியை யானை துரத்துறது பண்ணா. அண்ட் இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ஹைலைட்டாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு எஃபெக்ட் இருக்கும்போது தேவர் லைக் ரியலி இன்டு இட். இன் அடிஷன் டு இட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி வச்சு ஸ்டோரி சொன்னது விதம் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. தீஸ் ஆர் த மெயின் ஹைலைட்ஸ் ஆஃப் அவர் கொலு. அண்ட் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி சில பேருக்கு ஐடியாஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். தட்ஸ் வை ஐ கேவ் அ டீடைல் வியூ. இந்த புராணத்தில் ரொம்ப நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதும் எங்களால் பண்ண முடிஞ்சிருந்த சீன்ஸை தான் நாங்கள் வந்து இந்த தீமில் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கந்த புராணம் வந்து உங்கள் குழு தீமாக பண்ணுறதா இருந்தனா ஐ திங்க் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த இதை பார்த்தேன்னா வீடியோ பார்த்தேன்னா நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கந்த புராணத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தீமோட சீன்ஸை டிசைட் பண்ணுங்க. எண்டில் வந்து 21 சீன்ஸ் இருக்குது. பட் கந்த புராணத்தை 21 சீன்ஸ்குள்ளே அடக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன சீன் வேணுன்றதை நீங்கள் படித்து பார்த்தாலொழிய உங்களுக்கு வந்து அது பிடிப்படாது. இதோட குழுவை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நவராத்திரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.